மீன ராசிக்காரர்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியில என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல கேது பகவானும் வந்து அமர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திடுறாங்க. ஏன்னா ஜென்மத்தில் உட்காந்து ஒரு பக்கம் 7.5 சனி, 7.5 சனியில் இந்த ராகு பகவான் ஜென்மத்தில் உட்காந்து பல்வேறு விஷயங்களை தட்டி விட்டுட்டே இருந்தார். ஜென்மத்தில் ராகு பகவான் உட்காந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்து பல விஷயங்களை அலைச்சல், வீண் வம்பு, வீண் வழக்கு, திடீர்னு ஒருத்தர் நண்பர்களாக இருந்தவொடனே எதிரியாக மாறுறது, கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிறது, வெளிநாட்டு பயணம் தடைபடுவது, ஒளிஞ்சி வந்து விளையாடுற மாதிரி ஒருத்தனுக்காக ஒளிஞ்சி வாழ்றது, இப்படிலாம் வந்து நிறையா சிக்கல்களை இந்த 7.5 சனியில் ராகு பகவானும் கேது பகவானுமே சேர்ந்து கொடுத்தாங்க. அது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில் மாறப்போகுது. ஏன்னா ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் 12ஆம் இடத்தை நோக்கி நகர்வதும் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் ஜென்மத்தில் ஏறி உட்கார்றதும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். அப்போ நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் போகும்போது மறைந்த நிழல் கிரகம் நிறைந்த பலனை தரும், நிறைய லாபத்தை அள்ளி கொடுக்கும். ஏற்கனவே உழைப்பின் நாயகன், வேர்வையின் நாயகன் யார் அப்படின்னா பகவான் என்ற சொல்லுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். அவர் 7.5 சனியாக உள்ள பூந்து பல்வேறு சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் அந்த சிக்கல்களை எல்லாம் உழைப்பின் மூலியமாக கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போய் சாதித்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் மீனராசிக்காரர்கள். அதில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட். எதையுமே வந்து கடுமையாக உழைப்பாங்க. பிரச்சனைகளை பார்த்து பிரச்சனைகள் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் நழுவி போயிடுவாங்க. அப்படி நழுவி போகக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நழுவி போக வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனை பார்த்து. ஏன்னா பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து வரும். ஜென்ம சனி காலமாகவே இருந்தாலும் ராகு கேது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார்கள். தந்தை வழி கர்மக்காரகனாக ராகு பகவானும் தாய் வழி கர்மக்காரகனாக கேது பகவானும் அமர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தந்து விடுவார்கள். இதில் அவர்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் மீனராசியாக இருந்தால் கேது பகவான் தாய் வழி பாட்டியோட குலதெய்வம் இருந்தால் அதை வந்து பௌர்ணமி நாளில், பௌர்ணமி நிலவு தோன்றிய பொழுதுலேருந்து நிலவு அடுத்த நாள் வந்து மறையிற பொழுது வரலைக்கும் மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து அதில் வந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி வந்தால் அவர்களுக்கு கேது பகவான் மிகப்பெரிய நன்மைகளை செய்து விடுவார் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து. அதே மாதிரி ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை தந்து விடுவார். அந்த ராகு பகவான் வந்து நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு சரியான இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்க மீனராசி பொறுத்தவரையும் எந்தெந்த தெய்வங்களை வந்து வழிபடலாம்? மீனராசியை பொறுத்தவரை கேது பகவானுக்கு நான் கோயில் சொல்லிட்டேன். அவங்க வந்து தன்னுடைய தாய் வழி பாட்டியுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டேன். தாய் வழி குலதெய்வத்தை வழிபடணும் பௌர்ணமி நாளில். ராகு பகவானுக்காக தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசை தினத்தில் வழிபடணும். அதில் வந்து பார்த்தோன்னா மண் அகல் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி அதில் வந்து சிகப்பு நாடாத்திரி போட்டு அமாவாசை தினத்தில் காலையில் சூரிய உதயத்திலிருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரலுக்கு விளக்கேற்றணும். இல்லைன்னா குலதெய்வ வழிபாட்டை வெறுமனே போய் அர்ச்சனை செய்துட்டு வந்தாலும் சிறப்பு தான். இது எல்லாத்தையும் மீறி இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா, ராகு பகவானாக இங்கே நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நேராக வந்து நாகர்கோயில் போயிடும். நாகர்கோயில் போய் நாகர்கோயிலில் இருக்கிற ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நாகர்கோயிலில் நாகநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை நடக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சாதாரணமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போய் அங்கே இருக்கிற நாகராஜாவுக்கு மண்ணில் தான் அவர் நாகராஜா இருப்பார். புத்து மண்ணு தான் நமக்கு வந்து விபூதியாகவும் தருவாங்க. அந்த நாகராஜாவுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்துட்டாங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நாகர்கோவில் போகணும். நாகர்கோவில் பகுதியில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த பகுதியில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் நாகர்கோவில் போய் நாகநாத சுவாமி வழிபட்டு அவர்களுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்.